அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு நாள். மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 29 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சாட்சியாக ஆண்டவருக்கு முன் செல்லும் தூதுவராக, நற்செய்தியை தொடங்கி வைக்கிறவராக, இணையற்ற இறைவாக்கினராக வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். குழந்தை பேர் இல்லாமல் மன காயங்களுடன் வாழ்ந்து வந்த எலிசபெத்து சக்கரியாவிற்கு பிறந்த இவர் பிறப்பதற்கு முன்பே தூய ஆவியால் நிறைந்திருந்தார். புதிய ஏலியா என்று முன் குறிக்கப்பட்டார். தம் உடையிலும் பாலைவனத்தில் வாழ்ந்த முறையிலும் எலியாவை நினைவுபடுத்தினார். தமது சீடர்களிடம் நோன்பிருந்து ஜெபிக்குமாறு கூறினார். பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறி திருமுழுக்கு பெறுவதுடன் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பு விடுத்தார். நீதியை கடைபிடிக்காமல் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதில் எவ்வித பயனும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார். மக்கள் கூட்டத்தினருக்கும், வரி தண்டுவோருக்கும், படைவீரருக்கும், மறைநூல் அறிஞருக்கும் எதிராக அவர்களது முறையற்ற வாழ்வை சுட்டிக்காட்டி போதித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று கர்ச்சித்தார். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்று எச்சரித்தார். குறுநில அரசனாகிய ஏரோது தமது சகோதரரின் மனைவி ஏரோதியாவை வைத்திருந்ததை கண்டித்தார். இதனால் ஆதிக்க சக்தியரின் கொடுமையில் தத்தளித்த மக்கள் மனமகிழ்ந்தார்கள். திருமுழுக்கு யோவானின் பின் அணி திரண்டார்கள். அதிகார வர்க்கத்தினர் திருமுழுக்கு யோவானை வெறுத்தார்கள். பரிசேயரும் சட்ட வல்லுநர்களும் இவரை நம்ப மறுத்தார்கள். பேய் பிடித்துள்ளது என்றார்கள். ஆள்கிறவர்களின் சிந்தனை முழுவதும் எப்படி இவரை ஒழித்து கட்டலாம் என்று சிந்திக்க தொடங்கியது. ஏரோதியாவும் தக்க நேரத்திற்காக காத்திருந்தார். முதல் முயற்சியாக அரசரிடம் ஆசை வார்த்தை கூறி தூயவரான யோவானை சிறையில் அடைத்திருந்தாள். ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்தது. ஏரோதியாவின் மகள் அவையில் வந்து நடனமாடினாள். மனம் ஆனந்திருத்த ஏரோது, என்ன வேண்டும் என்றாலும் கேள் என்றான். அச்சிறுமியோ தன் தாயிடம் ஆலோசனை கேட்டாள். மீனை கொத்த நேரம் பார்த்திருந்த கொக்கு போல ஏரோதியால் விழிப்படைந்தாள். திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்று மகளை தூண்டிவிட்டாள். சிறுமியும் அப்படியே செய்தாள். அரசனும் சிறைக்கு ஆள் அனுப்பி திருமுழுக்கு யோவானின் தலையை கொண்டுவர செய்தான். வந்ததும் தம் மகளிடம் திருமுழுக்கு யோவானின் தலையை கொடுத்தான். தம்முடைய பதவியையும் ஆசையும் காப்பாற்றி கொண்டதால் ஆனந்தித்தார். அன்பார்ந்தவர்களே, புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவுகூரும் நாம் ஏரோதுவின் வாழ்க்கையினுடைய மனந்திருந்த மறுக்கும் நம் பிடிவாத உள்ளங்கள் குறித்து சிந்திக்கலாம். இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் போது ஏரோதுவின் உள்ளம் மனமாற்ற நிகழ்வதற்கு ஏதுவாக கனிந்திருந்த என்பதை பார்க்க முடிகிறது. திருமுழுக்கு யோவான் தூய்மையும் நேர்மையும் உள்ளவர் என்பதால் ஏரோது அவருக்கு அஞ்சினான். அவருக்கு பாதுகாப்பு அளித்தான். அந்நாட்டின் அரசனாகவே இருந்தபோதும் திருமுழுக்கு யோவானின் குரலை நெறிக்கும் வேலையில் இறங்கவில்லை. தீவிரமான மனக்குழப்பத்தில் இருந்தாலும் திருமுழுக்கு யோவானுக்கு மனம் வந்து செவிசாய்க்கிறான். ஆக இவ்வளவு நல்லவனாக இருந்தபோதும் அவனது நல் உள்ளத்தை செயலாக மாற்றுவதில் இருந்த தயக்கம் இறுதியில் அவனை தோற்கடிக்கிறது. அவனது மனமாற்றத்திற்கு இருக்கும் ஓர் ஒற்றை வாய்ப்பு திருமுழுக்கு யோவான் தான் என்று அறிந்திருந்தும் ஆணவச்செருக்கில் தான் கொடுத்த வாக்குறுதியால் அந்த நல்வாய்ப்பை அவன் இழந்து விடுகிறான். மனந்திருந்த வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே நம்மை நல்லவராக மாற்றிவிட முடியாது. அதை நோக்கிய மாற்று செயல்பாடு இல்லாத வரையிலும் அது வெற்று விருப்பமே. மனமாற்றம் குறித்த
நம் எண்ணத்தை செயலாக்கும் வர வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். அழைத்தவரின் பணியை நான் பிரமாணிக்கமாக செய்கின்றேனா? நீதிக்காக உண்மைக்காக துணிச்சலாக பணி செய்கிறேனா? இயேசுக்காக ஏற்படும் துன்பங்களை மனவொந்து சந்திக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் அழைத்தவரின் பணியை பிரமாணிக்கமாக செய்யவும், நீதிக்காக உண்மைக்காக துணிச்சலோடு பணி செய்யவும், இயேசுக்காக ஏற்படும் துன்பங்களை மன மகிழ்வோடு சந்திக்கவும் தயாராக வரம் தாரும். ஆமீன்.